வசதி படைத்தோரைப் போலவே ஏழை எளிய மக்களும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெற ஏதுவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அம்மா குடிநீர் திட்டத்திற்கு பொதுமக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்தியாவிலேயே முன்னோடி திட்டம் என பொருளாதார நிபுணர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி ராமச்சந்திரனிடம் எமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அம்மா குடிநீர் என்ற ஒரு திட்டத்தை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டமானது சாமானிய மக்களும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தாங்கள் இருக்கும் பகுதியில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திட்டமாகும். அதாவது ஏழை எளிய மக்களும் இந்த மினரல் வாட்டர் என்கிற அந்த குடிநீரை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சாமானிய மக்களும் பெறும் வகையில் ஸ்மார்ட் கார்டு மூலமாக அந்த திட்டமானது செயல்பட இருக்கிறது. இது தொடர்பாக பொருளாதார நிபுணர் திரு கௌரி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த திட்டம் தொடர்பாக ஒரு நீண்ட விவாதத்தை நம்ம அவரிடையே வைக்கலாம். மேடம் வணக்கம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான திட்டம், இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன்படுத்த தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும்? இது நம்ம நாவசைய நாடசியம் என்று சொல்வது போல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பலவித திட்டங்கள் தண்ணீர் சம்பந்தமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் கோஹினூர் வைரம் போல இது ஒளிரக்கூடிய மிக உன்னதமான திட்டம். ஒரு சுகாதாரமான தூய்மைப்படுத்திய தண்ணீர் தன் வீடு தேடி ஒரு ஸ்மார்ட் கார்டை உபயோகப்படுத்தி 20 லிட்டர் தண்ணி ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறது என்றால் அது அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தையே மிகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய முதல் அம்சம். அப்போது இந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு திட்டமானது தமிழகத்திற்கு வரும் பொழுது தமிழகத்தின் இடமானது சர்வதேச அளவிலும் சரி, அது இந்தியாவிலும் சரி, எந்த மாதிரியான ஒரு இடத்தை பெறும்? அதுவும் நிச்சயமாக முதன்மையான இடமாகத்தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கக்கூடும்? அதனுடைய தனித்துவம் எப்படி இருக்கும்? அதாவது தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. இப்போ இன்னும் முன்னேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஒரு தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் மட்டும் 1 கோடிக்கு மேலே உள்ள மக்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அப்படியே மற்ற எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நகராட்சிகளுக்கும் செல்லும்பொழுது தமிழ்நாடு கண்டிப்பாக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் வெல்பீயிங்லேயும் சுகாதாரத்திலையும் ஹெல்த்தில் எல்லா விதத்துலேயுமே இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக ஒரு 5 பாயிண்ட்ஸு மேல் வருவதற்கு முக்கியமான சாத்தியக்கூறு உள்ளது. நன்றி மேடம். இந்த பொருளாதார வல்லுநர்கள் உட்பட அனைவருமே இந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதே போலவே இந்த திட்டமானது மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் சுபாஷ் பிரபு.